டெண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தமாக நிறைய இடத்துல கோவில்களில் பலர் வந்து டெண்டர் எடுத்து இப்போ பணியில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக டெண்டர்கள் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக வந்து கொடுக்கப்படுமா, இல்லை அவர்களுடைய ஒவ்வொரு கோவிலும் வந்து வேறு காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க, அந்த டெண்டர்கள் காலம் முடிவடைய தருவாயில் இது டெண்டர் கேன்சல் பண்ணி இப்போ உங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டெண்டர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு டெண்டராக முடிய இந்த கைட்லைன்ஸ்குள்ளே அவங்க நம்ம கொண்டு வந்துடுவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக தான். ஸோ அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் இதன் அடிப்படையில் டெண்டர் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும், ஏலமும் ஆன்லைனில் நடக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த லோயஸ்ட் புள்ளி சொல்லிங்க சார், இப்போ ஒருத்தர் வந்து 4-5 பேர் போடுறாங்க அப்படின்னா லோயஸ்ட் புள்ளி ஒருத்தர் கோட் பண்ணியிருப்பாரு. அவரோட கால இடைவெளி இருக்குமா அவருக்கும், இல்லை அடுத்த டைம் நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் லோயஸ்ட் புள்ளி பிட் பண்ணியிருக்கிறது காரணமே வந்து எனக்கு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்றதான். நீங்கள் அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வெளியில் சொல்லிட்டு இந்த இவ்வளோ கோட் பண்ணியிருக்காரு, இதுக்கு கீழே யாராச்சும் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா அப்படி கால இடைவெளி இருக்கு. இல்லை நிச்சயமாக அதை வெளிப்படையாகவே இருக்கும். யார் லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல் ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவாக அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டரில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு L1 வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. இப்போ L2 இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திடீர்னு 80 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது L1 வந்து திரும்ப வந்து அவர் கோட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்பவும் அவர் கோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நீங்கள் திடீர்னு மாற்றிட்டு நான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இப்போ நான் 70 லட்ச ரூபாய்க்கு அதை பண்ணித்தரேன் அப்படின்னு அவர் வந்தார்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுறோம். ஆனால் குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கால இடைவெளி இருக்கும் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன். அது எல்லாமே ஆன்லைனில் எதற்கான கால இடைவெளிகள் இருக்கும், எவ்வளவு நாட்கள் இருக்குன்றதை நம்ம அந்த எல்லாமே டெண்டர் வந்து கால் ஃபார் பண்ணும்போது டீட்டெயிலாக நம்ம அதில் கொடுத்துருவோம். சர்ச்சை இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரத்தினுடைய பணி வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக அது முடிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த ரோடு வந்து பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கோபுரத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அது ஃபுல் டெமாலிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கல்லும் முள்ளுமாக இருக்குது, நிறைய ஆணிகள் இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த கோபுரத்தை கட்டக்கூடிய தொழிலாளர்களே காலணிகள் அணிந்து கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபுரத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் எடுத்து பண்ணக்கூடிய டோனரு அங்கே நான் போகும்போது, சார் நீங்கள் ஷூவை கழட்டினேன், நீங்கள் ஷூ போட்டுகிட்டே வாங்க, ஏன்னா நிறைய வந்து இந்த கல் இருக்குது, ஆணிகள்லாம் இருக்குது, இது வந்து நம்ம வந்து அப்படி போனால் சரிப்பட்டு வராது, நானே வந்து டோனரு நானே ஷூ போட்டுட்டு தான் போகிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம், நீங்கள் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பணிகள் ஆரம்பிச்சிட்டோம்னாலே வேறு வழி கிடையாது. ஏன்னா பணிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு ஷூ போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம், வாங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நம்ம போனோம். அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்குறாங்களா, அவங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஒரு சேஃப்டி மெஷர்ஸுக்கு பண்ணுறதும் இதுவும் ஒன்றா. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க, அவங்களும் செருப்பு போடாமல் வேலை செய்யணுமா? அவங்க கால்களுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்த பகுத்தறிவு தெரியாத இவர்கள் பதில் சொல்லுவாங்களா? அவங்களுடைய உடைமைகளுக்கும் அவங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் யார் பதில் சொல்கிறது? அப்போ ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த சேஃப்டி மெஷர்ஸை தான் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்குமே தவிர்த்து இதனால் வந்து உடனடியாக வந்து நாங்கள் கோவிலை இழிவுபடுத்திட்டோம் அப்படிலாம் வந்து இவங்க அதை வைத்து அரசியல் செய்தே பழக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு அரசியல் செய்கிறவங்களுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கும்? அப்போ பகுத்தறிவு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க. பழனி விவகாரத்தில் விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பழனி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக விசாரணை போயிட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தான் சொன்னேன், இந்த வழக்கை வந்து CBCIDக்கு மாற்ற வேண்டும். அப்போ தான் நேர்மையாக குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக CBCIDக்கு மாற்றினார். விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் முதல்ல வந்து அந்த நிலத்தை விற்றவர்கள் வாங்கியவர்கள் 4 பேர் மேலே வந்து இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை அதிகாரிகள் மேலும் வழக்கு வந்து ஆல்ரெடி போடப்பட்டிருக்குது. அதில் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். சார், இப்போ உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு முன் வச்சாங்க, அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அதுதான் சொல்கிறேனே, என்னுடைய மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பொய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது முதல்ல குற்றச்சாட்டே கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நம்ம அதற்கான பதில் அது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு அதிமுகவுடைய ஐடி விங்கிலிருந்து இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் அந்த நிலத்தை வாங்கிட்டார், ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடிக்கு வாங்கிட்டார். முதல்ல என் குடும்பத்தில் இருக்க என்கிட்ட 2 கோடி ரூபா பணமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்று, அப்படியே 2 கோடி ரூபா இருந்தாலும் நாங்கள் வாழ்கிறதே வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் சென்னையில் வீடு வாங்காமல் ஏன் பழனியில் போய் வாங்க போகிறோம்? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு என்னுடைய பேரையும் புகழையும் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் ஒரு நல்ல காமெடி சீன் வரும்ல, சீப்பு திருடிட்டா வந்து கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த சீப்பு திருடுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சீப்பு திருடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, வேறு